வணக்கம். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே எப்போதான் சார் நாங்கள் காலேஜுக்கு போகிறோம், இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சுன்னு கேட்டுட்டு இருப்பீங்க. அதற்கான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நமக்கு கிடைச்சிருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே தெளிவாக கொடுத்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ் இருக்குல்ல, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், ஏசிடி கேம்பஸ், சாப் கேம்பஸ், இந்த 4 கேம்பஸுக்கும் வரப்போகிற ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்து வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதே போல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அஃபிலியேட்டட் காலேஜ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதில் நான் அட்டானமஸ் கல்லூரிகள் எல்லாமே ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், சார் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கெல்லாம் எப்போ சார் கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா அது ஒரு கல்லூரிகளும் முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முழுக்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் காலேஜ், அது இல்லாமல் அப்ளியேட்டடாக இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் காலேஜுடைய அந்த ஃபஸ்ட் இயர் காலண்டர் எந்தெந்த டேட்டில் என்னென்ன நடக்கும், கிட்டத்தட்ட 82 ஒர்க்கிங் டேஸஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த நாளில் என்னென்ன பண்ணணும், உங்களுக்கு எப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அசஸ்மெண்ட் டெஸ்ட்லாம் வரும், இந்த மாதிரி ஏகப்பட்ட விவரங்களை தெளிவாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த அண்ணா யூனிவர்சிட்டியோட வெப்சைட் வழியாக தான் நான் உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். இந்த வெப்சைட்லேயே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு ஸ்டூடெண்ட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்மளுடைய தமிழ்நாட்டில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஃபஸ்ட் இயரில் ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான அந்த தேதிகள் விவரங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பரபரப்பாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷனாக பார்க்கப்படுது. ஸோ இதில் மாணவர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறது, இந்த வெப்சைட்டுக்குள்ளே வாங்க, தெளிவாக எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் எல்லாருக்குமே நான் புதுசாலாம் ஒன்றும் சொல்லலை. இந்த வெப்சைட் வழியாக நம்ம பார்க்கும்போது இதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன். இதில் சிஇஜி, எம்ஐடி, அப்புறம் வந்து ஏசிடி, சாப் கேம்பஸ், இதுதான் முக்கியமான கேம்பஸஸ். இதில் யாருக்கெல்லாம் இடங்கள் கிடைச்சிச்சோ ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு செமஸ்டருக்கான அந்த தேதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ப்ரெஷர்ஸ், அதாவது வந்து ப்ரெஷர்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இண்டக்ஷன் ப்ரோக்ராம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரவேற்பு நிகழ்ச்சிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே எப்போ நடக்க போகுது, ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 9ஆம் தேதி வரைக்கும் நடக்க போகுது. இந்த நிகழ்ச்சியில் எல்லாருமே கலந்துக்குங்க. உங்களுக்கு நிறைய பேர் பேசுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த கல்லூரியுடைய அங்கே யாரெல்லாம் படித்தாங்க, இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவாங்க. அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ண போகிறாங்க. இந்த டேட்ஸில் நீங்கள் போய் கண்டிப்பாக கலந்துக்கலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் ஒர்க்கிங் டே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருக்குது இந்த செமஸ்டரில். அப்புறம் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ முடியுதுன்னா அந்த எக்ஸாம் எப்போ எண்ட் ஆஃப் த செமஸ்டர் வந்து உங்களுக்கு எக்ஸாம் ஓவர் ஆகுதுன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து டிசம்பர் 16ஆம் தேதியோட ஓவர் ஆகுது, முடிஞ்சு போச்சுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் அந்த கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுங்கிறது CA1 CA2 எப்போல்லாம் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செமஸ்டருக்கு 2 அசஸ்மெண்ட் நடக்கும், அதுதான் சொல்லியிருக்காங்க. இந்த CA இது 1, 2, 3 இதெல்லாம் வந்து பிஆருக்கு உள்ளது. இதெல்லாம் முடிஞ்சு வந்து அடுத்த செமஸ்டருங்கிறது உங்களுக்கு ஜனவரி 5ஆம் தேதி உங்களுக்கு அடுத்த செமஸ்டருங்கிறது ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்காங்க. இதுதான் விவரம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்னது முழுக்க வந்து இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டியோட மெயின் கேம்பஸஸ். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இது வந்து நான் அட்டானமஸ் கேம்பஸ். நான் அட்டானமஸ் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் நிறையா இருக்குது. அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்ளியேட்டட் காலேஜாக நான் அட்டானமஸ் கல்லூரிகள் தான் அதிகம். இந்த நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்துருந்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு ப்ரெஷர்ஸ் அந்த இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ங்கிறது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. இதில் நீங்கள் கலந்துக்கலாம். பெரும்பாலான மாணவர்கள் இங்கே கலந்துக்கிட்டிங்கன்னா அந்த கல்லூரியை பற்றிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து ஆகஸ்ட் 18ஆம் தேதியிலேருந்து கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதியோட லாஸ்ட் ஒர்க்கிங் டே, எண்ட் ஆஃப் த செமஸ்டர் வந்து எக்ஸாம் வந்து உங்களுக்கு டிசம்பர் 16ஆம் தேதியோட முடியுது. அதுக்கப்புறம் CA1 CA2 ஒரு செமஸ்டருக்கு 2 அசஸ்மெண்ட்டு, அது எந்தெந்த தேதியில் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாட்டர்டேலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீவ் இருந்ததுன்னா அது எந்த டைம் டேபிளில் எந்த ஆர்டரில் எந்த டேட்டின் ஆர்டர் அடிப்படையில் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த விவரம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த செமஸ்டருங்கிறது 5ஆம் தேதி ஜனவரி மாதம் ஆரம்பிக்குன்னு சொல்லியிருக்காங்க. சார் இப்போ நான் இவ்வளவு பார்த்துட்டேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் எப்பப்பெல்லாம் லீவு, இந்த செமஸ்டரில் எப்பப்பெல்லாம் லீவுன்னு பார்க்கணும், அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இவங்க எல்லாத்துக்குமே இதில் விவரமாக கொடுத்துருக்காங்க. இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு போகிறவங்க சிஇஜி கேம்பஸு, ஏசிடி கேம்பஸ், சாப் கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸுக்கு இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், எப்பப்பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன மாதிரி விவரங்கள், எல்லா விவரங்களும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 82 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸஸ் இருக்குது. 82 நாள் ஒர்க்கிங் டேஸ் இருக்குது. ஸோ அதில் என்னென்னைக்கெல்லாம் லீவு வருது, விநாயகர் சதுர்த்தி என்னென்னமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதே போல் சார் நான் வந்து ஒரு அப்ளியேட்டட் காலேஜில் சேர போகிறேன் சார், நான் அட்டானமஸ் கல்லூரினா, அதுக்குமே உங்களுக்கு எல்லா விவரங்களுமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையுமே பார்த்துக்கலாம். ஸோ மாணவர்கள் இதில் ஒர்க்கிங் டேஸஸ் என்னைக்கு, இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 82 நாள் தான்.
ஸோ இந்த விவரங்கள் தாங்க கொடுத்துருக்காங்க, நீங்கள் இதில் பார்த்துக்குங்க. ஸோ உங்களுக்கான தெளிவான வெப்சைட் இதுதான். இந்த வெப்சைட் வழியாக அனைத்து விவரங்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? மாணவர்களால் இன்னொரு குழப்பத்தில் இருப்பீங்க. சார் நீங்கள் இப்போ சொன்னது முழுக்க முழுக்க யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்லிட்டீங்க, அதே போல் நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு சொல்லிட்டீங்க. அட்டானமஸ் கல்லூரியில் சேர்ந்தவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, அட்டானமஸ் கல்லூரிகள் உங்களுக்கு எப்பப்போ சீட்டு முடியுதோ அந்தந்த கல்லூரிகள்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அட்டானமஸ் கல்லூரிங்கிறது வேற. அவங்க வந்து அவங்கவுங்க கல்லூரிக்குள்ளேயே அவங்களே எப்போ வந்து எக்ஸாம் நடக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களே எல்லா டேட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே அட்டானமஸ் தான். ஆனால் இதுக்கு மட்டும் முழுக்க முழுக்க ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே அண்ணா யூனிவர்சிட்டி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், காலேஜுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். 3rd ரவுண்டு மாணவர்கள் பயப்பட வேணாம். உங்களுக்கு வந்து கல்லூரிகள் உங்களுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் நமக்கு ஆகஸ்ட் 18ஆம் தேதிக்குள்ளே அங்கிட்டு 20ஆம் தேதிக்குள்ளே 3rd ரவுண்டுக்கு கவுன்சிலிங்கே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் வந்து சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கும் இருக்குது, SCA to SC கவுன்சிலிங்கும் இருக்குது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா SCA to SC கவுன்சிலிங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுன்சிலிங்லாம் முடிகிறதுக்கு முன்னாடியே இது வேகமாக ஆரம்பிக்கிறதுங்கிறது என்னையை பொறுத்த வரைக்கும் நடக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேகமாக ஆரம்பித்த வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ, பாய்.